என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பாஜக அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை துவக்கிட்டாங்க. என்ன பேச்சுவார்த்தை துவக்கியிருக்காங்கன்னா, இதை நீங்க ஒத்துக்குங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றதையும் நாங்க கொண்டு வந்துடுறோம். அதுக்கும் ஒத்துக்குங்க. அதோட அதை அப்படி சொல்லி ஆசை காட்டுறாங்க டிஎம்கேக்கு. 2029 சட்டமன்ற தேர்தல் வந்துடும். நீங்க ஒன்றும் 5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம். ஆனா அந்த பாதையில டிஎம்கே போச்சுன்னா, நான் திருப்பி சொல்றேன், இந்த தேர்தலில் வந்த முடிவுகளோட இன்னும் மோசமான முடிவுகள் தான் வருகின்ற தேர்தல். அந்த அந்த நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தார்கள் என்றால், வருகின்ற தேர்தலிலே அவர்களுக்கு இந்த தேர்தலில் கிடைத்த நிலையை விட இன்னும் மோசமான நிலை தான் வரும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் தாவேகா கூட்டணி வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தாவேகா கூட இருக்கின்ற கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, இந்தியன் முஸ்லீம் எல்லாம் ஒரு கருத்தோட இருக்கிறோம். இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இதுல தங்களுடைய நிலையை மாற்றிக் கொண்டார்கள் என்றால் விபரீதங்கள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். தமிழக அரசு அலுவலகங்கள்ல எத்தனை சோதனைகள் நடத்தினாலும் கையெழுத்து வாங்குறதும் கணக்குல வராத பிடி வர்றதும் தொடர்கதையாவே ஊழலை ஒழிக்கணும்னா எஃபிஷியன்சி மூலமாகவும் டிரான்ஸ்பேரன்சி மூலமாக தான் ஒழிக்க முடியுமே தவிர, டிஸ்கிரிஷனரி பவர் என்ன அதிகாரிகிட்டையோ யார்ட்டையோ இருந்தாக்க அது கண்டிப்பாக ஊழலை உருவாகும். டிஸ்கிரிஷனை குறைக்கணும், டிரான்ஸ்பேரன்சி எஃபிஷியன்சி உருவாக்கணும். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் மூலம் தான் பண்ணும். இது தான் ஒரு அதிகாரியுடைய முடிவால் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், ஒரு டிஸ்கிரிஷன் இருந்தால் அந்த இடத்துல ஊழல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டிரான்ஸ்பேரன்சி அண்ட் எஃபிஷியன்சி வில் ஒன்லி லீட் டு நோ கரப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு நல்ல மெஜாரிட்டி இருக்கு. 107 சீட்டு அவங்க கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் 4-5 கட்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க கம்ஃபர்டபுளா 5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தலாம். அவங்களுக்கு எந்த விதமான புது எம்எல்ஏ தேவையில்லை. யாரும் ராஜினாமா பண்ணிட்டு அவங்க கூட சேரணும்னு அவசியமும் கிடையாது. அதனால அவங்க கம்ஃபர்டபுளா கான்பிடண்டா 5 வருஷம் நடத்தலாம். அவங்களை விட்டுட்டு யாரும் போறதில்ல, அவங்க கூட யாரையும் சேர்த்துக்கணும்னு